கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ரிவர்ஸ் ஊழியத்து மூலியமா உங்களை சந்திக்க கர்த்தருக்குள்ள நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த டெய்லி ரிவர்ஸ் மூலியமா தேவனுடைய விடுதலை வார்த்தையை கேட்குற, பார்க்குற, விசுவாசிக்கிற உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். டெய்லி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விடுதலை செய்து உங்களை ஆசீர்வதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வராக. இந்த நாளில் கூட உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக வேதத்திலிருந்து, பரிசுத்தம் வேதாகத்திலிருந்து ஒரு வார்த்தையை வாசித்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 40 வசனம். ஜான் 11:40. யோவான் எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரம் 40 வசனம். இவ்விதமாக தேவனுடைய வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த டெய்லி டெலிவர்ஸ் இந்த ஊழியத்து மூலியமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு பேரை இந்த ஜெபத்து மூலியமாவது, இந்த டெய்லி டெலிவர்ஸ் இந்த வார்த்தை மூலியமாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் கிடைக்குமா, ஒரு சுகம் கிடைக்குமா, ஒரு விடுதலை கிடைக்குமா, என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்குற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, மகோ, நீங்கள் விசுவாசினா தேவனுடைய மகிமை காண்பாய். ஆமேன். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் அதிசயமானவர், அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார், அவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆனால் அந்த நீங்கள் எதிர்பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதங்கள் பெற்றுக்கொள்ள, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள, சுகத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவன் மேலே, அப்படின்னா அற்புதங்களை செய்கிற இயேசப்பா மேலே உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. நான் ஊழியத்தின் பாதத்தில் பார்க்கும்போது நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் அற்புதம் எதிர்பார்க்குறாங்க, விடுதலை எதிர்பார்க்குறாங்க, சுகத்தை எதிர்பார்க்குறாங்க, ஆசீர்வாதங்களை கர்த்தர்கிட்டருந்து நிறைய நன்மைகளை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அற்புதம் செய்கிற ஏசப்பா மேலே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம், அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிற தடைகள் உங்கள் அவிசுவாசம். இன்னைக்கு அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கர்த்தருடைய வார்த்தை, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை இன்றே காண போறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஏசப்பா இந்த நாள் உங்கள் வல்லமை மேலே, உங்கள் அற்புதத்து மேலே, உங்கள் மகிமை மேலே நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இன்னைக்கு ஒரு விடுதலை எனக்கு கொடுக்க போறீங்க, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், என் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை, சுகத்தை நீங்கள் உண்டாக்க போறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் சப்பா அப்படின்னு சொல்லும் போது, விசுவாசிக்கும் போது, நம்பும் போது, ஜெபிக்கும் போது, ஒப்பு கொடுக்கும் போது, இந்த நிமிஷமே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமை வெளிப்படுத்த போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற அற்புதம் இந்த நிமிஷமே நடக்க போகுது. விசுவாசமாக ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நெல்ல வேலைக்கா சோத்திரப்பா, இதோ இந்த டெய்லி ரிவர்ஸில் உங்களோட வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் விசுவாசத்தோடு இப்போ அற்புதத்துக்காக, சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, கர்த்தாவே நீ ஜீவுள்ள தேவன், மாறாதவர், மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன். இந்த டெய்லி ப்ரேயரில் விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைங்க மேலே தேவனுடைய சுகம், தேவனுடைய விடுதலை, தேவனுடைய அற்புதம், தேவனுடைய ஆசீர்வாதம் இப்போ இறங்கி கொடுக்கிறதுக்காக சோத்திரம். விசுவாசிக்கிற அத்தனை பேர் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை கிரியை செய்து கொடுக்க சோத்திரப்பா. நீங்கள் அற்புதம் செய்ததுக்காக சோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.